நம்ம சபை பிள்ளைகளை நம்ம வரவேற்று அவங்க நடிக்கிற நாடகத்தை நம்ம பார்த்து அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்று நம்ம இப்பொழுது பார்க்க போறோம். அடடடடா, என்ன வெயிலு என்ன வெயிலு, எப்படி வெயில் அடிக்குது பாரு. கொஞ்ச நேரம் இந்த பார்க்ல மரத்தடியில கொஞ்ச நேரம் உட்காருவோம். நல்ல சீட்டு வேற நிழக்கு ஏத்த கடிச்சிருக்கு. இன்னைக்கு சர்ச்சும் நல்லா தான் நடந்தது. பாஸ்டரும் நல்லா ஜெபம் பண்ணாரு, நல்லா மெசேஜ் கொடுத்தாரு. ஆனா இந்த பேண்டை வாசிக்கிற பையனும் லொட்டு லொட்டுன்னு பேண்டை தட்டின்னு அந்த பேண்டே கீஞ்சிரும் போல. ஆனா இந்த சாட்சி சொல்றவங்க தான் சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் சொல்றது. ஆனா கடைசி வரைக்கும் நான் அந்த விஷயத்த சொல்றது கிடையாது. வாயில இருந்து கத்தருக்கு ஸ்தோத்திரம்னு வாயில இருந்து ஒரு வருதா? போன் பண்றது? ஓ அம்மாவா? ஹலோ சொல்லுமா. இதோ இங்கதாம்மா சர்ச்சாலதாம்மா இருக்கேன். சீக்கிரம் வீட்டுக்கு வாப்பா, காய்கறி எல்லாம் வாங்கணும்ல, சமைக்கணும்ல. இன்னைக்கும் காயா? ஆமாப்பா, சீக்கிரம் வாப்பா. மா பாஸ்டருக்கு வந்து வேலை விட்டுருக்காரு, அதான் சர்ச்சாண்ட வந்தேன். ஐயோ பாஸ்டர், அப்ப நீ லேட்டாவே வாப்பா. சரிம்மா. என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம். இதெல்லாம் நம்புற மாதிரி எங்க இருக்கு? நம்பித்தான் அவன பாஸ். நம்ம அரித்தா மாதிரியே இருக்குது. அரித்தா அரித்தா நெல்லு நெல்லு. நீ என்ன இங்க பண்ற? நான் சும்மா பார்க்ல உட்காரலாம்னு வந்தேன். நீ எங்க போற? நான் வேலைக்கு போயிட்டு வரேன். வேலைக்கா? நீயும் நானும் சேர்ந்துதான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணோம். உனக்கு மட்டும் எப்படி வேலை கிடைச்சது? அது ஏதோ இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேன். ஓ அப்படியா? என்ன வேலை? டிஎன்இபி. அப்படின்னா? தமிழ்நாடு எலக்ட்ரிக் போர்டு. ஓ அப்படியா? சரி சரி சரி, நான் போயிட்டு வரேன். வருங்காலத்துல எங்களுக்கு பெரிய ஆளை தான் பார்ப்பேன். சரி போ போ போ. எனக்கு வேலை கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா உனக்கு வேலை கிடைச்சிருந்தா தான் வயிறு எரியுது. ஆனா அதுவும் கவர்மெண்ட் வேலை. உன்னை என்ன பண்றது மட்டும் பாரு இப்போ. ஹலோ ஹலோ, ஆவடி போலீஸ் ஸ்டேஷனா? சார், இங்க ஒரு கேகே நகர் 2வது தெருல ஒரு பொண்ணு கலவரம் பண்ண இருக்கு, பேரு அரிதா. சார் அதுனா ஆளு நான் போய் பார்த்து விடுங்க சார். கொஞ்சம் சீக்கிரமா பாருங்க சார். ஓகே ஓகே சார். ஏம்மா உங்க போனா? அப்பா ஆன்லைன் கிளாஸ் வாங்கி கொடுத்தாரா? ஓ விளையாடுறதுக்கா? சரி, எவ்வளோமா இது? 1 lakh. என்ன கம்பெனி? டெல்லா. சரிம்மா சரிம்மா. அந்த பொண்ணு மைக் சரி போன்லாம் வச்சிருக்கு. நீ வேலைக்கு போற, அது கூட நீ வச்சிட்ட. என்ன என்னமோ நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, நானும் பார்ப்போம். ஓ இன்னைக்கு ஃப்ளிப்கார்ட்ல பிக் பில்லியன் போல. போனோ 1 லட்சம் தான் காட்டுது. சரி இஎம்ஐல வாங்குவோம். மாசத்துக்கு 4000 ரூபாய் தான் காட்டுது. சரி வாங்குவோம். இஎம்ஐயும் போன் போட்டாச்சு, அதுவும் ஆர்டர் ஆயிடுச்சு, அதுவும் வந்துடும், பார்த்துக்கோ. வாங்கிட்டேன்டா. அம்மா சொல்லுமா. காசு அம்மா எங்கதாம்மா இருக்கு? பைத்தியக்காரன் காசை எப்படி விட்டு போறான் பாரு. டேய் என்னடா இவன், நம்ம ஒண்ணு நினைச்சா அவன் ஒண்ணு பண்றான். நீ எதனா பண்ணி வச்சிருக்கியா? நான் குட்டி சாதால பார்த்துட்டேன். சரி எடுத்து குடுத்துருவோம் காசை. சார் 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 உங்க காசா? சார் பார்த்து இருங்க சார், காசுலாம் நிறைய பேர் திருடுறாங்க, பார்த்து போங்க. ஓகே ஓகே சார்.
இந்த 10,000 ரூபாய் 2,000 ரூபாயும் குத்துட்டோம். இந்த 10 ரூபாய் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஜூஸ் ஆகுது வாங்கி குடிப்போம். Round 5. வா நில்லுமா. என்ன குப்பு தட்டியாது துப்பிட்டு போறேன். உன் மேல துப்புனா எப்படி இருக்கான்? அது துப்பிட்டு போகுது. டேய் இவன் 5 லெவல்லயும் தோத்துட்டான்டா. தோத்துட்டான் so sad. வா நமக்கு வேற எதனா அடிமை கிடைக்கும். போலாம் வா. போலாம் பா. இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுற நாள்ல எல்லாருக்கும் ட்ராக்ஸ் கொடுப்போம். நாங்க கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களையும் நேசிக்கிறார். என்ன தம்பி இங்க உட்காந்து இருக்க? கர்த்தர் உன்னையும் நேசிக்கிறார். ஓ ட்ராக்ஸ் கொடுக்குறீங்களாண்ணே? இந்த கதைலாம் எனக்கு நல்லா தெரியும். நல்லா ஊழியம் பண்ணுங்கண்ணே. இந்த கதைலாம் எனக்கு நல்லாவே தெரியும். நல்லா நான் சர்ச்சில் ப்ரேயர்லாம் பண்ணுவேன். நல்லா ஆராதனை பண்ணுவேன். பாஸ்டர் சொன்னால் செய்வேன். நீங்களும் நல்லா ஊழியம் பண்ணுங்க. தம்பி நான் ஊழியம் பண்றது இருக்கட்டும், நீ எங்க உட்காந்து இருக்கன்னு பாருப்பா. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தையே படைச்ச கடவுள். அவர் அந்த கடவுள்ன்ற மேன்மையை விட்டுட்டு நமக்காக நம்ம பாவங்களை சுமந்து சிலுவையில் ஏற்றி நம்மளை இதுவரையிலும் நம்ம மேல ஒரு தயவு பாராட்டி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இந்த மாதிரி நம்ம மேல இறக்க வச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிற இவனா ஒருத்தன். இப்ப இங்க இருக்கிறவங்கள எத்தனை பேர் எந்த உயரத்துல உட்காந்து இருக்கீங்க பாருங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. தேங்க்யூ பிள்ளைங்களா.